பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள். ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 26. அசுத்தம் நீங்கினால் சுத்தம், இருள் நீங்கினால் ஒளி. சிருஷ்டிகளில் மனிதன்தான் உன்னதமான கடைசிப்படியில் உள்ளவன். அவனை விட உயர்ந்த படைப்பு கிடையாது. எனினும் அவனில் ஆதியிலிருந்தே மாயை எனும் இருளும் சேர்ந்தே இருந்து வருகின்றது. இத்தகைய மனிதனின் மூலமே இறைவனுடைய துஹூர் வெளியாகக்கூடியதாக இருக்கின்றது. மனிதனே, இந்த உயரிய அமானிதத்தை ஆதியில் ஏற்றுக்கொண்டான். பிரபஞ்சத்தின் மற்ற பதவிகளும் மனிதனுடைய பதவிகளின் இரு பக்கங்களிலும் சார்ந்திருக்கின்றன. மனிதனுடைய மர்த்தபாவை இருள் சூழ்ந்தில்லை, ஆனால் அவனுடைய அந்தரங்கத்தில் தான் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கின்றது. இதிலிருந்து தெளிவடையும் ஆற்றல் மனிதனுக்கு அருளப்பட்டிருப்பதாலேயே வுஜூது வெளிப்படும் துஹூராக அவன் அமைந்திருக்கின்றான். இதனாலேயே ஹக்கீக்கத்தின் உறைவிடம் மனிதனே ஆகின்றான். கண்ணாடி இரண்டு பக்கத்திலும் ஒளியுடையதாக இருந்தால் முகம் தெரிய மாட்டாது. ஒரு பக்கம் இருளாக, அதாவது ரசம் பூசப்பட்டு இருப்பதால் தான் அதிலே முகம் தெரிய வருகின்றது. மனிதனின் நிலைமையும் இப்படித்தான். ஒரு பக்கம் இருளும் மறுபக்கம் ஒளியும் உடையதாக இருக்கின்றது. மனிதன் மண்ணால் சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு பக்கம் இருளுடையவனாகவே இருக்கின்றான். இப்படி இல்லாதிருந்தால் அவன் மற்ற சிருஷ்டிகளைப் போல் இரண்டு பக்கமும் இருளால் சூழப்பட்டே இருப்பான். அப்படி இருந்திருந்தால் அவனிடம் சகல அஸ்மாக்களும் சிஃபாத்துக்களும் பொருந்தி ஹக்கீக்கத்துடைய நிலை பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்க மாட்டாது. சுத்தத்தில் அசுத்தம் கலந்திருக்கும் வரை பிரகாசம் உண்டாக மாட்டாது. இன்சானுக்கு அமரர்கள் சஜிதா செய்தது ஏன்? நான்காவது வானத்திலுள்ள சூரியனின் ஒளிக்கிரகணமானது இந்த மண்ணுலகத்தை தவிர வேறெங்கும் பிரதிபலிக்கவில்லை. அந்த வானத்துக்கு கீழே காற்று, தண்ணீர், நெருப்பு ஆகிய 3 அனாசிர்களான மண்டலங்கள் உள்ளன. சூரியனின் ஒளியை கிரகித்துக் கொள்வதில் அந்த 3 அனாசிர்களின் மண்டலங்களையும் விட இந்த மண் உலகமே அதற்கு மிகவும் நெருங்கிய சம்பந்தமுடையதாக இருக்கின்றது. ஆகவேதான் சூரிய ஒளி பூமிக்கு வருகின்றது. மற்றொரு காரணம் யாதெனில் அந்த 3 மண்டலங்களிலும் இருள் இல்லை. அதனால் அங்கு ஒளியானது பிரதிபலிப்பை காட்டுவதில்லை, அதாவது அங்கெல்லாம் ஒளி தங்குவதில்லை. மேலும் பூமிக்கு சூரிய ஒளியால் உண்டாகும் பயன் அங்கெல்லாம் உண்டாவதில்லை. இந்த உவமானத்தை கொண்டு விளங்குவது இதுதான். மனிதன் அதம் எனும் இருளையும் உடையவனாக இருப்பதனால் வுஜூதின் லுஹூரியத்தை, ஹக்கீக்கத்தின் தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக அமைந்துள்ளான். அதாவது லுஹூரியத்தினால் ஹக்கீக்கத்தாக விளங்குகின்றான். இந்த மகிமையின் காரணத்தால் தான் தூயவர்களான மலக்குகளும் இன்சானாகிய ஆதமுக்கு ஆதியில் பணிந்து சஜிதா செய்தார்கள். இன்சான் எனும் கண்ணாடியில் அல்லாஹு தாலா தனது ஜாத் சிஃபாத்தின் தோற்றத்தை பிரதிபலித்து வெளியாகி கொண்டிருக்கின்றான். மனிதன் இத்தகைய பரிபூர்ணமான குணத்தை உடையவனாக இருப்பதால் தான் மலக்குகளுடைய மஅபூதாகவும் அவன் விளங்குகின்றான். ஹே மனிதா, உன் அந்தஸ்து மிகவும் உயர்வானது. உன் வுஜூதில் மலக்குகள் தங்கள் மஅபூதுடைய தோற்றத்தை கண்டு கொண்டார்கள். எனவே உனக்கு சஜிதா செய்தார்கள். இதை மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஏ இன்சானே, உன்னில் அந்த தூய ஜாத்துடைய வுஜூது இல்லாமல் போயிருந்தால் வெறும் மண்ணும் தண்ணீருமான உன்னை மலக்குகள் எதற்கு சஜிதா செய்திருப்பார்கள் என்று கேட்கின்றார்கள். மனிதனின் வுஜூதில் அல்லாஹுவின் ஜாத் மறைந்திருப்பதாலேயே அஷ்ரஃபுல் மஹ்லூக் என மலக்குகள் அறிந்து கொண்டு சிரம் பணிந்து இபாதத்து செய்தார்கள். ஹே மனிதா, இகபரம் ஆகிய 2 உலகங்களும் உன்னுடைய உப அம்சங்களேயாகும். உனக்குரிய இடம் மண்ணுலகில் இல்லை. உன் அந்தஸ்து எல்லாவித கவுன்களையும், எல்லாவிதமான மக்கான்களையும், பிரபஞ்சங்களையும் கடந்து மிக மிக மேலானதாக இருக்கின்றது. ஆனால் நீதான் நான் எனும் திரையினால் மேலே போக முடியாமல் தடைப்பட்டு கிடக்கின்றாய். தரீக்கத்துடைய ஆர்வத்தில் ஆழ்ந்து அந்த உன்னத நிலையை அடைய வேண்டும். நாம் நம்முடைய ஸ்தானத்துக்கு போய் சேருவதற்கே இந்த அரிய வழி வகுக்கப்பட்டிருக்கின்றது.